Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான question paperல 5 marks பார்க்க போறோம். The monthly consumption of electric power of 68 consumers of a locality under Haripet Electricity Office is shown in the table. Find the mode and median of the data. ஸோ இதில் வந்து மந்த்லி கன்சம்ஷனும் நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளாஸ் இன்டர்வல்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ் நம்ம யூஸ்வலாக ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டினில் முதல்ல மோட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மோடோட இது பேசிக் ஃபார்முலா இதுதான் உங்களுக்கு. L plus F1 minus F0 by 2 times F1 minus F0 minus F2 multiple by H. இதில் Lன்றது வந்து லோவர் லிமிட். எந்த பாக்ஸ்லேருந்து லோவர் லிமிட் எடுக்கணும்னா உங்களோட மோடல் கிளாஸில் இருந்து. மோடல் கிளாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் இருக்கிற ஃப்ரீக்வன்சிலே ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதில் 20 தான் ஹையஸ்ட் நம்பர். அப்போ இதுதான் உங்களோட மோடல் கிளாஸ். இந்த மோடல் கிளாஸில் இருக்கிற லோவர் லிமிட் யாருன்னு பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. இதில் இருக்க லோவர் லிமிட் வந்து 125. அப்போ எல் வந்து 125ன்னு எடுக்கணும் நம்ம. ஸோ இதுதானே ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி, அதனால் அதுதான் நம்மளோட F1. ஆக்சுவலாக F0, F1, F2 அப்படின்றது தான் ஆர்டர். 0, 1, 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1ன்றது தான் ஹையஸ்ட் எப்போவுமே. ஸோ 20 தான் நம்மளோட F1. 20க்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் F0. அதனால 13 அப்படின்றது F0 எடுக்கணும். அதுக்கு அடுத்த நம்பர் F1க்கு அடுத்த நம்பர் தான் F2. அதனால இங்கே F2 வந்து 14 அப்படின்னு எடுத்துக்கணும். ஹெச்ன்றது கிளாஸோட சைஸ் 65 to 85, 85 to 105னா 20 கேப்பில் இருக்குது. அப்போ அந்த கிளாஸோட சைஸ் வந்து 20. ஹெச்சுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டிய நம்பர் 20. இவ்வளோதான் இதில் இருக்க டேர்ம்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எல்லுக்கு பதிலாக கொஸ்டினில் 125 கொடுத்துருக்காங்க. ஸோ 125 ப்ளஸ் F1ஓட வேல்யூ கொஸ்டினில் 20, F0ஓட வேல்யூ 13 டிவைடட் பை கீழே 2 டைம்ஸ் F1, அதனால 2 டைம்ஸ் 20 மைனஸ் F1 மைனஸ் F2ஓட வேல்யூ கொஸ்டினில் 14 இருந்தது. இங்கே மல்டிபிள் பை ஹெச் வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க, அது எடுத்தாச்சு. ஸோ 125 ப்ளஸ் ஸோ 20லேருந்து 13 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 7 கிடைக்கும். டினாமினேட்டரில் 2 × 20 40 மைனஸ் 13ம் மைனஸ் 14ம் ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் ஆகிடும். ஆட் ஆனால் மைனஸ் 27 அப்படின்னு கிடைக்கும், அதை எழுதிக்கலாம். இங்கே மல்டிபிள் பை 20ன்னு இருக்குது. ஸோ இப்போ இதோட வேல்யூ அந்த 125 கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் எடுக்காமல் இதை டெசிமலில் மாற்றிட்டு கால்குலேட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ப்ளஸ் இங்கே 7 × 20 பண்ணும்போது 140 கிடைக்குது. டிவைடட் பை 40ல் 27 மைனஸ் பண்ணால் 13. 140யும் 13ஐயும் நம்ம டிவைட் பண்ணிடலாம். அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு 10.769 அப்படின்னு போயிட்டே இருக்குது. ஸோ 78 அப்படின்னு இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ 125 ஃபுல் நம்பர் 0.00ன்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது 135.78 அப்படின்னு கிடைக்குது. உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் இந்த மோடல் கிளாஸ்க்குள்ளே தான் வரும். அதை நீங்கள் வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். அடுத்து இதே கொஸ்டினில் ஃபைண்ட் த மோட் அண்ட் மீடியன் ஆஃப் த டேட்டான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இதே கொஸ்டினுக்கு மீடியன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்கத கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சின்னு இப்படி எழுதிக்கோங்க. மீடியன் பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி CF. எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃப்ரீக்வன்சியில் முதல்ல இருக்க நம்பர் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க 4. அப்புறம் இங்கே கிடைச்ச ஆன்சரை இந்த அடுத்த நம்பரோட ஆட் பண்ணுங்கள். 4 + 5 9, 9 13 கூட ஆட் பண்ணுங்கள். 9 + 13 பண்ணும்போது 22, 22 இந்த 20 கூட ஆட் பண்ணோம். ஆட் பண்ணும்போது 42 கிடைக்குது. 42 14 கூட ஆட் பண்ணோம், 56 கிடைக்குது. 56 8 ஆட் பண்ணும்போது 64, 64ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணும்போது 68. இந்த F எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது வந்து சம்மேஷன் F, அதுவும் 68 தான் வரும். ஏன்னா இதே டேபிளில் தான் நம்ம இங்கே ஆட் பண்ணி போட்டிருக்கோம். இது ரெண்டும் கரெக்டாக ஒரே மாதிரி வந்தால் தான் நீங்கள் டேபிள் கரெக்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கதா அர்த்தம். சமேஷன் F அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை வந்து நம்ம ஆக்சுவலாக ஸ்மால் n அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ மீடியனோட ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதான் நம்மளோட மீடியனோட ஃபார்முலா. இந்த மீடியனில் எல்லா வேல்யூஸையும் முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல இந்த டேபிளில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது n/2. n வந்து இங்கே 68 அப்படின்னு நம்ம கொஸ்டின்லேயே இருக்குது. n/2 அப்படின்னா 68/2 பண்ணும். 68 2ஆல் டிவைட் பண்ணும்போது 34 கிடைக்குது. இந்த 34 அப்படின்ற நம்பர் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் வருதுன்னு பாருங்கள். 34 அப்படின்ற நம்பர் 22க்கும் 42க்கும் நடுவில் வரும். n/2ஓட ஆன்சர் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் தான் இருக்குது. இதில் பிக் நம்பர் யாருன்னு பார்த்தா அந்த பிக் நம்பர் இருக்கிற பாக்ஸை தான் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும். இதுதான் உங்களோட மீடியன் கிளாஸ். இந்த மீடியன் கிளாஸில் இந்த முதல்ல வரதுல கிளாஸ் இன்டர்வல் அதுதான் லோவர் லிமிட். அதுதான் நீங்கள் எல்லுக்கு எடுக்க வேண்டிய வேல்யூ. அப்போ L = 125 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அடுத்து எஃப்ல இருக்கிற நம்பர் தான் வந்து எஃப்க்கு எடுக்க வேண்டிய வேல்யூ. நான் டினாமினேட்டரில் இங்கே எஃப் தேவைப்படுது பாருங்க. அப்போ எஃப்க்கு வந்து நம்ம 20ன்னு எடுக்கணும். சிஎஃப் அப்படின்றது வந்து சிஎஃப்ல டைரெக்டாக எடுக்கக்கூடாது,
ப்ரெசீடிங் சிஎஃப் எடுக்கணும். இதுதான் நீங்க சிஎஃப் எடுக்கணும். ஏன் அது மட்டும் மேல போய் எடுக்கிறோம் அப்படின்னா n/2ல இருந்து சிஎஃப் நம்ம மைனஸ் பண்ணி ஆகணும். வேல்யூ நெகட்டிவ்ல வரக்கூடாது. n/2 விட சின்ன நம்பர் தான் எடுக்கணும். அதனால தான் மேல இருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ ப்ரெசீடிங் சிஎஃப் எடுத்தாச்சு. சிஎஃப் ஓட வேல்யூ வந்து 22. அடுத்து ஹெச் அப்படின்றது வந்து கிளாஸோட சைஸ். இந்த கிளாஸ் இன்டர்வல்ல எல்லா நம்பரும் 20 கேப்ல இருக்கிறதுனால ஹெச்சுக்கு நம்ம அப்ளை பண்ண வேண்டிய நம்பர் வந்து 20 தான். ஸோ எழுதியாச்சு. ஸோ எல்லா நம்பரையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அப்ளை பண்ணிடலாம். மீடியன்ஸ் ஈக்குவல் டு எல்லோட பிளேஸ்ல 125 லோவர் லிமிட் வேல்யூ பிளஸ் n/2 கொஸ்டின்ல கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 34 மைனஸ் சிஎஃப் வந்து 22 டிவைடட் பை எஃப் ஓட வேல்யூ கொஸ்டின்ல 20 மல்டிபிள் பை ஹெச் ஓட வேல்யூ கொஸ்டின்ல 20 தான். இந்த 20 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்போ 125 பிளஸ் இந்த 34ல இருந்து 22 மைனஸ் பண்ணோம். ஸோ மைனஸ் பண்ணும்போது நமக்கு 12 கிடைக்குது. ஸோ 12ன்னு எழுதிலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட போறோம். ஸோ 137 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த 137 நம்பர் கூட உங்களோட மீடியன் கிளாஸ்க்குள்ள கரெக்டா வந்திருக்கு பாருங்க. ஸோ இதான் உங்களோட மீடியனோட வேல்யூ. இந்த மீடியனோட வேல்யூ வந்து இந்த கிளாஸ் இன்டர்வல்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது இன் கிலோ வாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை இங்கே யூனிட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினோட ஆர் ஆப்ஷன்ல இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இஃப் த மீன் ஆஃப் த டேட்டா இஸ் 91 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் f1 அண்ட் f2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் டேபிள்ல இந்த மாதிரி மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க டைரக்ட் மெத்தடும் அப்ளை பண்ணலாம். ஆனால் அதை விட வந்து ஸ்டெப் டிவியேஷன் தான் கொஞ்சம் டைம் கம்மியாகிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ இதுக்கு முதல்ல நீங்க எந்த மெத்தட் அப்ளை பண்றதா இருந்தாலும் எக்ஸ்ஐயை கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ஐ அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் உள்ள நம்பர் 0க்கும் 30க்கும் சென்டர் நம்பர் என்னது 15. இல்லை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 15 60க்கும் 30க்கும் நடுவில் இருக்கிற நம்பர் வந்து 45. நடுவில் வந்து 30 டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்போ முதல் நம்பரோட 15 ஆட் பண்ணீங்கன்னா சரியான மிடில் நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இங்கே வந்து 75, இங்கே 105, இது வந்து 135, இது 165 தான் நம்மளோட மிடில் நம்பர். இது அப்படியே வச்சு மல்டிபிள் பண்ணும்போது ரொம்ப பெரிய வேல்யூஸ் வரும்ல. அதனால இதுக்கு டைரக்ட் மெத்தட் இல்லாமல் அடுத்த மெத்தட் போகலாம் நம்ம. ஸோ டிஐ அப்படின்றது என்ன அப்படின்னா எக்ஸ்ஐல நடுவில் இருந்து ஏதாவது ஒரு நம்பரை எடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து இந்த 105 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட ஏ, இது நம்மளோட அசியூம்டு மீன். இந்த 105 இங்க இருக்கிற எல்லா டேர்ம்ல இருந்து என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். இந்த 105 இந்த டேபிள்ல இருக்க நம்பரால மைனஸ் பண்ண போறோம் நம்ம. அதாவது xi மைனஸ் 105, xiல இருந்து 105 மைனஸ் பண்றோம். அதான் நம்மளோட டிஐ. ஸோ இதுல வந்து 15 மைனஸ் 105 பண்ணும்போது மைனஸ் 90 கிடைக்குது. 45 மைனஸ் 105 பண்ணா மைனஸ் 60, 75 மைனஸ் 105 பண்ணும்போது மைனஸ் 30. 105ல 105 மைனஸ் பண்ணா 0 ஆயிடும். 135ல 105 பண்ணும்போது 30 கிடைக்கும். பிளஸ் வந்து பெரிய நம்பர். இங்கே அதே மாதிரி 165ல 105 போகும்போது 60. இந்த எல்லா நம்பரும் பாருங்க ஒரே டேபிள்ஸ்ல டிவைட் ஆகுது. எல்லாமே 30. ஸோ இந்த கொஸ்டினோட கிளாஸ் வித் பாருங்களேன் 30 இருக்கு. எல்லா நம்பரும் 30ஆல டிவைட் ஆகுறதுனால இந்த டிஐயை 30ஆல டிவைட் பண்ணிக்க போறோம். அதுதான் நம்மளோட யூஐ. உங்களை 30ஆல டிவைட் பண்ணும்போது இது வந்து -3, இது -2, 60ய 30ஆல டிவைட் பண்ணா 30ஆல டிவைட் பண்ணா 1, -1, 0, எனிதிங் 0 தான். இது 1, இது 2. இப்போ வந்து ஸ்மாலஸ்ட் நம்பரா கிடைச்சிச்சு பாருங்க. ஸோ இவ்வளோ பெருசா இருந்த எக்ஸ்ஐயை நம்ம ரெடியூஸ் பண்ணி சின்னதாக்கிட்டோம். இப்போ ஃபைனலாக இந்த எஃப்ஐ கூட மல்டிபிள் பண்ணிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 12 3s இருக்கு. ஸோ நமக்கு 36 மைனஸ்ல இருக்கிறதுனால -36ன்னு எழுதிக்கலாம். 21 2s 42, -42. f1 into -1 பண்ணா minus f1, 0 into anything 0 தான். f2 into 1 f2, 11 2s 22 அப்படின்னு கிடைக்குது. இவங்க எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ இதுல நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது இது ரெண்டும் நெகட்டிவ்ல இருக்கு, இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ 36ம் 42ம் -78, -78ம் ஒரு +22ம் இருக்கு. ஸோ -56 கிடைச்சிருக்கு. ஸோ -56 ஒரு -f1 ஒரு +f2. ஸோ ஒரு +f2வும் ஒரு -f1ம் இருக்கும். இதுதான் நம்மளோட சமேஷன் fi ui-யோட வேல்யூ. ஸோ எடுத்து எழுதிட்டோம். மீனோட வேல்யூ கொஸ்டின்ல 91 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீனோட ஃபார்முலா கொஸ்டின்ல இந்த பாக்ஸ்ல டேபிள்ல டோட்டல் போட்டிருக்காங்க பாருங்க. டோட்டல் வந்து 150 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த fi எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆன்சர் வந்து என்னதான் கிடைக்கணும்? 150 தான் கிடைக்கும். இதை ஆட் பண்ணிக்கலாம். 12 21 33, 33 ஒரு 11 44, 44ம் 52ம் ஆட் பண்ணும்போது நமக்கு 96 கிடைக்குது. அப்ப 96 பிளஸ் f1 பிளஸ் f2 இவங்க எல்லாரும் ஆட் பண்ணா டெஃபினட்டா 150 தான் வரும். ஏன்னா கொஸ்டின்ல டோட்டல் 150ன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கிட்ட இங்க ஒரு ஈக்குவேஷன் ஆல்ரெடி இருக்கு. இப்போ மீனோட ஃபார்முலால நம்ம இன்னொரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அது ரெண்டுத்தையும் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். 5 மார்க் கொஸ்டின்னால இது கொஞ்சம் லாங்கா கொடுத்துருக்காங்க. மீன் வந்து 91 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கலாம். ஏயோட வேல்யூ கொஸ்டின்ல வந்து நம்ம இங்க 105ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இங்க 105 பிளஸ் சமேஷன் fi ui, சமேஷன் fi uiக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ -56
plus f2 minus f1 அப்படின்ற டேர்ம் கிடைச்சது. டினாமினேட்டர்ல சமேஷன் fi எல்லாத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் கிடைக்கும். டோட்டல் 115 கொடுத்திருந்தாங்கல்ல, அந்த 115 நம்ம எடுத்துக்கலாம். மல்டிபிள் பை ஹெச்ன்றது கிளாஸோட சைஸ் 30 டிஃபரன்ஸ்ல இருந்தனால இங்க 13 வந்திருக்கும். இங்க 30 எழுதிக்கோங்க. 30 115 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 3 1s are இங்க 3 5s are. இந்த பிளஸ் 105 அந்த பக்கம் வந்தா மைனஸ் 105 ஆகும். அப்ப 91 மைனஸ் 105 இஸ் ஈக்குவல் டு இங்க இருக்க நியூமரேட்டர் அப்படியே இருக்கும். மைனஸ் 56 பிளஸ் f2 மைனஸ் f1 டிவைடட் பை 5 இருக்கு. ஸோ இதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 91 105. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 14 அப்படின்னு கிடைக்குது. டிவைட்ல இருக்கிற 5 இங்கே எடுத்துட்டு வரும்போது மல்டிப்ளை ஆயிடும். ஸோ இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ மைனஸ் 56 பிளஸ் f2 மைனஸ் f1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 70. இங்கே இருக்கிற மைனஸ் 56 இங்கே வந்தால் பிளஸ் 56 இஸ் ஈக்குவல் டு f2 மைனஸ் f1. ஸோ 56ம் 70யும் மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணும்போது 14. பெரிய நம்பர் சைன் மைனஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் 14 அப்படின்னு கிடைக்குது. ஸோ மைனஸ் 14 இஸ் ஈக்குவல் டு f2 மைனஸ் f1. இதை எப்படியும் வச்சுக்கலாம். இல்லைனா இதை வந்து f1 மைனஸ் f2 எழுதி இதை பிளஸ் 14ஆவும் நீங்க மாத்திக்கலாம். எப்படினாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். முதல் ஈக்குவேஷன் இங்க இருக்கு ஆல்ரெடி டேபிள்ல. இங்க இருக்க இந்த பிளஸ் 96 மட்டும் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். f1 பிளஸ் f2 இஸ் ஈக்குவல் டு 150 மைனஸ் 96 அப்படின்னு எழுதிக்க போறோம். இதை மைனஸ் பண்ணா நமக்கு 54. இப்போ f1 பிளஸ் f2 இஸ் ஈக்குவல் டு 54 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து f1 வேல்யூ கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். இல்ல ரெண்டுத்தையும் எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணா அது ஆல்ரெடி நம்ம தேர்ட் சாப்டர்ல சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ சால்வ் 1 and 2. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்க இருக்கு. f1 பிளஸ் f2 இஸ் ஈக்குவல் டு 54. f1 பிளஸ் f2னா இங்க f1க்கு நேரம் இங்க f1 எழுதுங்க. இங்க ரெண்டாவது ஈக்குவேஷன்ல f2 மைனஸ் f1 கிடைச்சிருக்கு. மைனஸ் f1 ஃபர்ஸ்டும் அதுக்கப்புறம் இந்த பிளஸ் f2 எழுதிக்கோங்க. நம்ம யாருக்குமே சிம்பிள் மாத்தல. அந்த லைக் டேர்ம்ஸ்க்கு நேரம் லைக் டேர்ம்ஸ் எழுதினா தான் சம்ம சால்வ் பண்ண முடியாதுனால இங்கே மைனஸ் 14 இருக்கு. ஸோ இங்க இருக்கிற பிளஸ் f1 மைனஸ் f1 கேன்சல். இது ஒரு 1f2 இது ஒரு 1f2 ஆட் பண்ணா 2f2. 54ல 14 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 40 அப்படின்னு கிடைக்குது. மல்டிபிள் இருக்க 2 அங்க போனா டிவைட் ஆயிடும். அப்போ f2 இஸ் ஈக்குவல் டு 40 by 2 கிடைக்குது. ஸோ கேன்சல் பண்ணா 20. f2 ஓட வேல்யூ 20. f2 ஓட வேல்யூ எடுத்துட்டு வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். So substitute f2 value in equation 1. Equation 1 நம்ம இங்க ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கோம். f1 ஓட பிளேஸ்ல வேல்யூ தெரியாது. f2க்கு பதிலா நம்ம ஆல்ரெடி இங்க 20 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு 54. பிளஸ் 20 அந்த பக்கம் போனா மைனஸ் 20 ஆகும். இப்போ 54 மைனஸ் 20 கிடைக்குது. அப்போ நம்மளோட வேல்யூ 34. ஸோ f1 f2 ரெண்டு வேல்யூ மட்டும் தான் உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஸோ f1க்கு நமக்கு 34 கிடைச்சிருக்கு. f2க்கு நமக்கு 20 கிடைச்சிருக்கு. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.